நேயர்களுக்கு வணக்கம். மாம்பழத்தின் சுவையும் மலைகளின் அழகும் மனதளவில் உறுதி கொண்ட நபர்களும் வாழும் இடம் இந்த சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்துடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் இங்க இருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை இந்த மாவட்டத்துல தான் இருக்கு. தென்னகத்துடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்காடும் இந்த மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அந்த மாவட்டத்துல தான் இன்னைக்கு நாம ஜனநாயக திருவிழாவிற்காக இணைஞ்சிருக்கோம். செய்தி அப்படின்றது வெறும் ஒரு வார்த்தை மட்டும் இல்லைங்க, அது மக்களுடைய வாழ்க்கையும் கூட. மக்களுடைய வாழ்க்கையோட இணைந்ததுதான் செய்தி. அவங்களுடைய வலி, துன்பம், சந்தோஷம் இதை எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணிதான் புதிய தலைமுறை எப்போதுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில மக்களுடன் புதிய தலைமுறை அப்படின்ற நிகழ்ச்சியில இந்த ஜனநாயக திருவிழாவிற்காக நாம இணைஞ்சிருக்கோம். பல்வேறு மாவட்டங்களுக்கு நம்ம பயணப்பட்டிருந்தாலும் சேலம் மாவட்டம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாவட்டம் அப்படின்னே சொல்லலாம். சேலத்துல கிட்டத்தட்ட 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. குறிப்பாக சேலம் மாவட்டம் அப்படிங்கிறது முடிவுல 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மாவட்டம் அப்படின்னா அது சேலம் மாவட்டம் தான். சேலத்துடைய சிறப்புகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு வெளியூர்காரர் சேலத்துக்கு வராரு அப்படின்னா உங்க ஊரை பத்தி சொல்லுங்க அப்படின்னா முதல்ல சேலத்துடைய சிறப்புகளா நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க? தமிழ்நாட்டோட முக்கியமா தொழில் வளர்ச்சியும் கலாச்சார நகரமும் ஒன்றானது சேலம் மட்டும்தான். அதுல நாங்க வசிக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். மேட்டூர் அணை ஒண்ணு, ஸ்டீல் பிளான்ட் ஒண்ணு இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கான அது எத்தனையோ குடும்பங்களை வாழ வைக்கிறது நம்ம தொழிற்சாலை ஸ்டீல் பிளான்ட் ஒண்ணு இருக்கு. நிறைய கோயில்கள் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, நிறைய தொழில் வளர்ச்சி கூடங்கள் இருக்கு. இத்தனையும் இருக்கு சேலத்துல. சரி, தொழிலையும் முதன்மையானது சேலம் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எந்திரிச்சிருந்து பேசலாம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்பதற்கு உதாரணமாக விளங்கும் இந்தியால தமிழ்நாட்டுல சேலத்துல நம்ம இருக்கோம். நம்மளோட கனிம வளங்கள் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நிறைய இருக்கு. கனிம தாதுக்கள், இரும்புக்கள், கனிம வளங்கள் நிறைய இருக்கு. அதை சிறப்பான முறையில நாம பயன்படுத்தி நம்மளோட சேலத்தை பெருமைப்படுத்தணுங்கிறது என்னோட மத கோரிக்கை. சேலம் மாவட்டத்துல அதாவது ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி, அல்லது ஊடகங்களா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, அரசு ஊழியரா இருந்தாலும் சரி, வெளி மாவட்டத்தில இருந்து சேலம் வந்துட்டாங்கன்னா அவங்க பிடிச்சு போயிடும், இங்க இருப்பாங்க. எல்லாம் அன்பு எல்லாமே இருக்குங்க. ஆஹா, அருமையா சொல்லிருக்காங்க. எங்க மக்கள் கிட்ட அன்பு இருக்குங்க, இதை விட வேற என்னங்க வேணும் அப்படின்னு எந்திரிச்சு நின்று பேசு. சேலம் தெற்கு. சேலத்துல சிறப்புனா நெசவாளர்கள், பட்டு, இது சிறப்பு. பிளஸ் ஃபுட், சாப்பாடும் நம்ம சேலத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு. முக்கியமான விஷயத்த தொட்டிருக்கீங்க. என்ன உணவு? தட்டு வடை செட்டு மட்டும் கிடையாது, மசால் பஜ்ஜிக்கு நாங்கெல்லாம் அடிமை, சரிங்களா? அதே மாதிரி பட்டு, இளம்பிள்ளை, பஞ்சுகாலு பட்டி, இதெல்லாமே எங்களுடைய சிறப்பு. சரி, சேலத்துடைய சிறப்புகள். ஜவ்வரிசி, சேக்கோ போன்ற பொருட்கள் எல்லாம் ஏழு செய்யப்பட்டது. சேலம் சேக்கோ சர்வே என்றது சேலம் மாவட்டத்தில் சேலம் நகரத்தில் அமைந்துள்ளது. சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆரங்களூரில் அருள்மிகு காமநாத ஈஸ்வரரில் பைரவர் பூஜை லட்சக்கணக்கான மக்கள் மாதந்தோறும் கலந்து கொள்ளுகின்ற சிறப்புமிக்க கோயில் அமைந்துள்ளது. நான் சேலம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரோம். நம்ம சேலத்தோட சிறப்புல நம்ம இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற நம்ம விடுதலை வீரர் தீரன் சின்னமலை ஐயாவோட சங்ககிரி மலைக்கோட்டை நம்ம சேலத்தில் இருக்கிறது கூடுதல் பெருமை. அனைத்தும் நிரம்பிய சேலம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது உணவுல ஆரம்பிச்சு, வேளாண் தொழில ஆரம்பிச்சு, தொழில்கள்ல ஆரம்பிச்சு, இன்னும் அவர் சொன்ன மாதிரி அன்புன்றதுக்கு அடையாளமே எங்க சேலம் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சேலத்துடைய தேவைகள் என்னென்ன இன்னும் பூர்த்தி செய்யப்படல அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த தேவை இருந்ததுங்க, கடந்த தேர்தல்ல பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா எங்களுக்கு இன்னும் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படல அப்படின்னு என்னென்னலாம் சொல்லு. புதிய தலைமுறைக்கு வணக்கம். அந்த காவேரி ஆத்தை இங்க விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இது நிறைய விவசாயிகள் இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் விளையாத தானியங்கள் கிடையாது, விளையாத பழங்கள் கிடையாது. அந்த காவேரி ஆற்றை இந்த சேலம் மாவட்டம் வழியாக கொண்டுகிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வழியும் கொண்டுட்டு போனா இங்க உள்ள ஏரிகள் நிறைஞ்சிச்சுன்னா குடிதண்ணி பஞ்சமும் தீரும், மனிதனுடைய வாழ்வாதார பஞ்சமும் தீரும், உணவு பஞ்சமும் தீரும். மெயினா ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு சாக்கடை வசதி இல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ரோடு போட்டுறாங்க. மழை பெஞ்சதுன்னா அப்படியே ஒரு முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி நிக்குது. அப்புறம் அதை எடுக்கிறதுக்காக ஒரு டிச் எடுக்கிறதுக்கோசரம் அது தோண்டாங்கன்னா அது மூடுறது இல்லை, அந்த மாதிரி. அப்புறம்
நான் வந்து எங்க வடக்கு தொகுதியில வந்து மேயர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சர் இருக்காங்க. பெயர் பலகை கேட்டிருந்தேன். மேயர்ட்டையும் சொல்லிட்டேன், எம்எல்ஏட்டையும் சொல்லிட்டேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க. அது எதுக்காகன்னு சொன்னா முக்கியமானது. இப்போ ஒரு வேகத்தடை இருக்கு அப்படின்னாக்கா ஒரு சின்ன போர்டு வைப்பாங்க, இந்த இடத்துல மெதுவாக செல்லவும் அப்படின்னு. அது எதுக்காகன்னு சொன்னாக்கா அதை பார்த்து மெதுவா போவாங்க, ஆக்சிடென்ட் ஆகாது. அந்த மாதிரி வந்து ஒரு பெயர் பலகை கூட வச்சு தர மாட்டேங்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். இந்த தடவைனாவது செஞ்சு தரணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. சரி, பூர்த்தி செய்யப்படாத கோரிக்கைகள். நான் சேலம் கிழக்கு மாவட்ட கெங்கோலி தொகுதியிலிருந்து வருகிறேன். நம்ம இந்தியாவிலே இல்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல்ல 1866 ஏக்கர்ல 2021 திறந்து வச்சாங்க. அது இல்லாம அதுல பாத்தீங்கன்னா 1023 கோடி செலவு பண்ணி திறந்து வச்சாங்க பழைய கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம் கிடப்பில போட்டாங்க. அதுல 10,000 பேர் வேலை வாய்ப்பு உருவாக்குனா மொத்தம் 40,000 குடும்பங்கள் பயன்பெறும். இந்திய தமிழ்நாடு ஃபுல்லா அந்த இதில் வேலை வாய்ப்பு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அது இல்லாம இங்க பூலாம்பட்டி ஏரியிலிருந்து தனி குழாய் பைப்பு 250 கோடி செலவு பண்ணி அங்க குடிநீர் கொண்டு போயிருக்காங்க. அதையும் கிடப்பில் போட்டுருங்க. அது வருகின்ற கவர்மெண்ட் ஆச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்து மக்கள் திறப்பு மிகப்பெரிய ஒரு யாருமே ஆசையில மிகப்பெரிய கால்நடை போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு பெருமை நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அதை செயல்படுத்துறது எங்களுக்கு ஒரு கோரிக்கை. கால்நடை பூங்கா திறக்கப்பட வேண்டும், திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன, தேவை? அனைவருக்கும் வணக்கம். சிட்டிக்குள்ளதான் பெரிய குறைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாக்கடை பிரச்சனை பெரிய பிரச்சனை. எந்த பக்கம் பார்த்தாலும் கழிவுநீர், எந்த தெருக்கள் போனாலும் கழிவுநீர். அதாவது ஏற்கனவே மாநகராட்சி நிறைய நஷ்டத்துல போயிட்டு இருந்தாலும் அதை நம்ம சரிவர சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட தலையாய கடமை. சாயப்பட்டறைகளும் கலந்துருக்குது. சாயப்பட்டறைகள் கலந்துருக்கிறதுனால நிறைய இஷ்யூஸ், சுகாதார பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை தயவு செஞ்சு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை சீரமைச்சு கொடுக்கணுங்கிறது என்னோட தலையாய வேண்டுகோள். சரி, நகர் பகுதியில சாக்கடை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து மேட்டூர் உபரி நீரை வந்து ஏரிகளுக்கு நிரப்புறதுக்கோசரம் கொண்டுட்டு போனாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கிடப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து இன்னும் விரிவுபடுத்தி பனமரத்துப்பட்டி ஏரி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா விவசாய சார்ந்து பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2001 இருந்த ஆட்சியாளர்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. தற்சமயம் அது நடைமுறையில இருக்கான்னு கேட்டா சுத்தமாவே கிடையாது. வரும் ஆட்சியாளர்கள் அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா குடிநீர் தேவைக்கு மற்றும் பயன்பாட்டு தண்ணீர் தேவைக்கு வந்து நம்ம மத்தவங்களை எதிர்பார்த்து இருக்க ஒரு சூழ்நிலை வரும். அதனால மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து வரும் ஆட்சியாளர்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் என்னுடைய வேண்டுகோள். தேர்தலுக்கு பலர் வருவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது என்னவா இருக்கு? அம்மாப்பட்ட சேலம் தெற்கு தொகுதி சேலம் ஜிஹெச் தரமான படிக்கை இல்லை. ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனுக்கு தான் வசதி இல்லாமல் பொருளாதார சூழலுக்காக ஜிஹெச்சுக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை. அங்கே பெட்டில் இருக்கிறவங்களும் சரி, பிரசவ வார்டுக்கும் சரி, எந்த ஒரு இதுக்குமே சேலம் ஜிஹெச் தரமா இல்லை. இதை மட்டும் தெரியப்படுத்திக்க. மெத்த ஸ்கூல்னு ஒன்று இருக்கு வையாபுரி தெருவில். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 3 குப்பை தொட்டி இருக்கு மேடம். அது வந்து நாங்கள் எத்தனை டைம் சொல்லிட்டோம். அது வீட்டு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நிறைய டைம் சொல்லிட்டோம். ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கு, காம்பவுண்ட் ஒட்டியே இருக்கு. பட் அது எடுங்கன்னு மாநகராட்சியிலையும் சொல்லிட்டோம், நிறைய இடத்துலையும் சொல்லிட்டோம். அவங்க எடுத்த பாடு இல்லை. சுகாதாரம் சார்ந்த கட்டமைப்பு, மருத்துவ வசதி இல்ல அப்படிங்கிறார். இவர்கிட்ட கொடுங்க, இவர் பேசணும்னு சொன்னார். நான் இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா சிலோன் காலனின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களா எங்க அப்பா அம்மாலாம் போயிட்டு திரும்பி தாயகம் திரும்புவோம். எங்களோட வீடு கட்டுறதுக்காக கொடுத்த ஒரு 10,000 ரூபாய் கடன் சுமை வந்து இன்னும் தீர்க்கப்படலை. இப்ப கரண்ட்ல இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓ பாஸ் பண்ணியும் எங்களுக்கு வந்து இன்னும் அந்த பத்திரம் வந்து கைக்கு வந்து சேரல. அதே போல இங்க இருக்கிற சேலத்தை சுத்தி இருக்கிற அரசு அலுவலகங்கள்ல இருக்கிற இடைத்தரகளை வந்து நீக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு வீடு கட்டக்கூடிய மாநில தொகை பாத்தீங்கன்னா அறிவிக்கிறது பாத்தீங்கன்னா 2,60,000 ஆனா கைக்கு வருது பாத்தீங்கன்னா 1,90,000 தான் வருது. அதுக்குண்டா நடுவில் இருக்க இடைத்தரகர்களை ஒழிக்கணும். சேலம் வந்து மாநகராட்சி 50% தான் உண்மை. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்லாம் குறைவு. சுகாதாரத்துல இருக்கட்டும், இந்த கழிவுநீர் வெளியேற்றதா இருக்கட்டும், தெருவிளக்க இருக்கிறது, மின்சார வசதி இதெல்லாம் குறைவானதா தான் இருக்குது. மாநகராட்சி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த மாநகராட்சி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. பல தாலுகாவில இருந்து வரக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாகவும் எங்களுடைய கோரிக்கை இருக்குது. மொத்தமான கோரிக்கை அது அரசாங்கம் கேட்கணும். சேலம் மாவட்டத்தில் லஞ்சத்தை ஒழிக்கணும் முதல்ல. அதாவது ஆட்சியாளர் யார் வந்தாலும் அரசு அதிகாரிகள் மாறுவதில்லை. ஏன்னா இவங்க ஆட்சியாளர் வந்தாங்கன்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை நம்ம ஜனநாயக கடமை நம்ம செய்யறோம். ஆனா அரசு ஊழியரா ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா லஞ்சம் இல்லாம எந்த வேலையும் செய்யறதில்ல. கிட்டத்தட்ட 2017 இருந்து 2026 இன்னை வரலும்
சுமார் 144 வழக்குகள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் டிராப் கேசஸ், அதாவது கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட வழக்கு சேலம் மாவட்டத்திலே முதலிடம், அதாவது தமிழகத்திலே முதல் இடமா இருக்குது சேலம் மாவட்டம். லஞ்ச வழக்கத்திலையும் அன்புலையும் அதிகமா இருக்கு, லஞ்சத்திலையும் அதிகமா இருக்கு. இதை எந்த ஆட்சியாளர் வந்தாலும் முதல்ல ஒழிக்கணும். சேலம் மாவட்டத்தினுடைய கோரிக்கை என்னன்னா, லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் கையும் களவுமா மாட்டி கன்விக்ட், அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவங்க குடும்பத்துக்கே அரசு வேலை தரக்கூடாது அப்படிங்கிற முதன்மையான கோரிக்கையா வைக்கிறோம். ஆட்சியாளர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறுறாங்க, அரசு ஊழியர் மாறுறதில்ல. எங்க போனாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போய் பண்றாங்க. சேலம் மாவட்டத்துல இது கோரிக்கையா? இவரு வெறும் சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வா அவரு முன் வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஏற்காடுல என்ன ஒரு குறைன்னா, ஏற்காடு ஏறணும்னு லெப்ட் சைடுல பாத்துட்டீங்கன்னா ஒரு அவ்வளோ குப்பையும் அங்கதான் அவ்வளோ குப்பை இருக்குது. அதை அகற்றுறதுக்கு எல்லாமே நாங்க கொடுத்து பார்த்துட்டோம். அது அரசாங்கத்தால மட்டும்தான் முடியும். அங்க இருக்க அரசியல் தலைவர்கள் எடுக்க முடியல, அரசாங்கத்தால மட்டும்தான் முடியும். அந்த குப்பைனால நிறைய டிசீஸ் உருவாயிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். சேலம்ல பேருந்து வசதி கொஞ்சம் சிக்கலா இருக்கு. பஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இருக்கு, அதை சரியான முறையில பார்த்துட்டு வண்டி எடுக்கணும். பிரேக் கரெக்டா இருக்கா, அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அந்த டிரைவர் 2 ஷிஃப்ட் பாக்குறாரா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பேருந்து எடுக்கணும். அவங்க பாட்டுக்கு பஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் 8 பேர் இறந்துருக்காங்க. அந்த பஸ் சரியான சீரான முறையில் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்திருந்தா அந்த ஆக்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம். வாரத்துல எத்தனை ஆக்சிடென்ட் நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதை தவிர்க்கணும் அப்படின்னா பேருந்துங்களுக்கு கரெக்டா நல்லபடியான பஸ்ஸஸ் அரசாங்கம் விடணுன்றது என்னோட முதல் கோரிக்கை. சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். இது சங்ககிரி மட்டும் இல்ல, தமிழகத்தில் உண்டான பிரச்சனை நாய் தொல்லை. எங்க சங்ககிரியில் ஒரே நாள்ல 21 பேரை கடிச்சிருக்கு ஒரு நாய், வெறி நாய். அது மட்டும் இல்ல, குழந்தைங்கள ஸ்கூல்ல, அது ஆக்சுவலா இப்ப என்ன சொல்ற சட்டம் கொடுத்திருக்காங்கன்னா, ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. எங்க சங்ககிரி ஸ்கூல்ல பாருங்க 30 நாய் இருக்கு. அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைங்க போற சாப்பாடு சாப்பிட்டு 30 நாய் இருக்கு. அதனால அந்த நாய் தொல்லையை உடனடியாக ஒழிக்கணும். ஏன்னா இப்ப நிறைய நாயை கடிச்சனால இந்த வெறி நாய்களால் சாகுறாங்க நிறைய. அதனால அதுக்கு ஒரு அரசு நடவடிக்கணும். அது மட்டும் இல்லாம சங்ககிரியில் பாத்தீங்கன்னா வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 பிள்ளைங்க +2 படிச்சுட்டு வெளியே போறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேணுங்க. ஏன்னா இங்க இருந்து எடப்பாடி அல்லது குமரபாளையம் போகும்போது அந்த ஏரியா மக்கள் அவங்க சரியா போயிருது. எங்க பிள்ளைங்களுக்கு அது இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அரசு கல்லூரி கண்டிப்பா வேணும். அதுவும் இல்லாம சங்ககிரியில் பாத்தீங்கன்னா 25,000 மோட்டார் வாகனங்கள் இருக்கு. ஆனா முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 2 டிரைவர் கிளீனர் இருப்பாங்க, அப்புறம் 2 டிரைவர் ஆனாங்க. இப்ப ஒரே ஒரு டிரைவர். அவங்க என்ன பண்றாங்க, நைட் ஓட்ட மாட்டேங்கிறாங்க, ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. அதனால ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சங்ககிரியில் எங்களுக்கு வேணும். ஏன்னா ஓட்டுநர் ஷார்டேஜ். ஏன்னா நீ இந்தியா ஃபுல்லா நகர்றதே மோட்டார் மூலியமா தான். இன்னைக்கு இப்ப டீசல் ஒர்க்ல இந்தியாவிலேயே சங்ககிரி லாரி உரிமை சங்கம் தான் முதலிடத்துல விற்பனையில் இருக்கு. அதனால எங்க சங்ககிரிக்கு நிறைய செய்யணும். சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு வரும் வெற்றி பெற எந்த வேட்பாளராக இருந்தாலும் இந்த கோரிக்கையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, பல முக்கியமான புள்ளிகளை தொட்டிருக்கார் இவரு. சேலம் வடக்கு தொகுதியில் இருந்து வருகிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு இடங்களிலுமே கலைஞர்கள் சிறப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். கலைஞர்களான வாய்ப்புகளிலே சேலம் மாவட்டத்தில் கல்லாங்குத்து என்கிற இடத்திலே நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள். நீண்ட காலமாக வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கவனத்தில் கொண்டு அந்த நலிந்த கலைஞர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். மற்றும் குறிப்பாக பெண் கலைஞர்கள் 55 வயது தொட்டுவிட்டாலே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆகவே அரசு நலிந்த கலைஞர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குவதை பெண்களுக்கென்று வயதை தளர்த்தி அவர்களுக்கு 55 வயதிலேயே அந்த ஓய்வூதியத்தை வழங்கலாம் என்றும் 3000 ரூபாயை வழங்கிக் கொண்டிருப்பதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த நிகழ்வின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம். சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே 10 வயசு 8 வயசுல இருந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த மதுவால சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய முதல்வர் யாரா இருந்தாலும் சரி, இந்த மதுவை ஒழிச்சிட்டு இந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தானியங்கள், நெல்லாகட்டும், சோளமாகட்டும், கம்பா இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு அட்லீஸ்ட் ஒரு தகர கொட்டாயாவது வர அரசு அமைத்து கொடுத்தால் அனைவருக்கும் நல்லா இருக்கும். நான் என்னோட கோரிக்கை என்னன்னா, இங்க நெசவு தொழில் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நெசவு தொழிலுக்கு பாவு கொடுக்கறது இல்ல. நெசவு தொழில் செஞ்ச வயசானவங்களுக்கு வேலை இல்லை. அது மட்டும் இல்ல, கைத்தறி தொழிலாளருக்கும் வேலை இல்லை. வெள்ளி தொழிலாளர்கள், நாங்கெல்லாம் வெள்ளி தொழிலாளர்கள், எங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு 2 வருஷம் ஆகுது, எங்களுக்கு வேலையே இல்லை. எதனால இந்த மாதிரி முடக்கமானதுன்னு அதுக்கு பதிலும் எங்களுக்கு தெரியல. இது யார் மேல குற்றம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
இதை வந்து அரசாங்கம் எடுத்து இந்த தொழில் இல்லாதவங்களுக்கு முக்கியமா இந்த நெசவு தொழில் செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு வயசானவங்க தான் இப்ப அதிகமா அது செய்யறாங்க. ஏன்னா இப்ப கைத்தறி தானே அதிகமா வந்திருக்கு, நெசவு தொழில் இல்ல. இப்ப நெசவு தொழில் செய்யறவங்க அதை நம்பியே குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தைங்களுக்கு படிப்பு எல்லாமே அதுலதான். இன்னைக்கு அது இல்லாதனால நிறைய குடும்பங்கள் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெசவு தொழிலுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படியே அவர்கிட்ட கொடுங்க. எல்லா கிராமங்கள்லயும் பாத்தீங்கன்னா 5000 லிட்டர்ல இருந்து வந்து 6 லட்சம் லிட்டர் வரைக்கும் டேங்க் கட்டுறாங்க, ஓவர் டேங்க் கட்டுறாங்க. ஆனா அதுக்கான குடிநீர் நிரப்புவதில் எல்லாம் தொய்வுபடுத்துறாங்க. அதுக்கான தண்ணி இருக்காது. ஆனா அந்த பகுதியில் ஒரு டேங்க் கட்டிடுவாங்க. இதனால வந்து மக்கள் வரி பணம் வீணாகுது. இது எந்த ஆட்சியாளரும் சரி அதிகாரிகளும் சரி லஞ்சத்து மூலியமா இதை கட்டிட்டு போயிடுறாங்க. ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா வர ஆட்சியாளரும் சரி வர அதிகாரிகளும் சரி இந்த விவசாய நிலத்துல கனிம வளத்தை ரொம்ப சுரண்டுறாங்க. இதனால வந்து நிலத்தடி நீர் சுத்தமா பாதிக்குது. ஒன்று. ரெண்டாவது விவசாயம் செய்ய முடியாத பூமியா மாறுது. 3. நாலாவது பாத்தீங்கன்னா மக்கள் அதில் வந்து பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு அந்த நிலம் மாறுது. இதை வந்து எந்த அதிகாரியும் கண்டுக்கிறது இல்லை. பல முறை புகார் அளித்தும் நேரடியாக வாட்ஸ்அப் மூலியமாவோ வீடியோவோ எடுத்து அதிகாரிகளுக்கு அனுப்புனா அவங்க ஒன்றும் பண்றதில்ல. குண்டாசுங்க வந்து நேரடியாக எங்களை தாக்குறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளரை வந்து குண்டாசுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கோ இல்லை சமூக ஆர்வலருக்கோ முன்னுரிமை கொடுக்கறதில்ல. எங்களுக்கு இதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கொடுத்தா மக்களுக்கு வந்து நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வரணும். அதான் என்னோட விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு பேசுற பேச்சும் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை சொல்லியிருக்காரு. நம்ம பொதுவான பிரச்சனைகள் நிறைய பேசிட்டோம். அவரு இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான தீர்வு அப்படின்ற மாதிரி பேசணும். சேலத்துடைய பிரச்சனைகளும் சில பேர் பேசுனீங்க. இப்ப நான் அடுத்து கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான ஒரு ஓட்டுநர்னா ஒட்டுமொத்த ஓட்டுநருக்கான ஒட்டுமொத்த பள்ளிகளுக்கான அப்படின்னு இல்லாம குறிப்பிட்ட இப்ப இவர் சொன்னார் இல்லையா, சேலத்துல சங்ககிரியில இந்த விஷயம் எங்களுக்கு பண்ணல, ஏற்காடுல இந்த விஷயம் பண்ணல அப்படின்றார்ல. சேலத்துடைய வளர்ச்சிக்காக, சேலம் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக என்னென்ன விஷயங்கள் இக்காலத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? தாதம்பட்டி சாமி நகர்ல இருந்து பேசுறேன். அந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு 50 வீடு இருக்கு, ஒரு 200 மக்கள் இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாமே தாயகம் திரும்பி இங்க வந்தவங்க தான். அதே மாதிரி மழை வருது பாத்தீங்களா, மழை வர காலத்துல எல்லாமே அந்த ஊர் தண்ணியில மட்டும்தான் முழுகிட்டு இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் படிச்சிட்டோம், வெளியூருக்கு போய் வேலையில இருக்கோம். ஆனா நாங்க திரும்பி வரும்போது அந்த இடத்துல நாங்க மலையில தண்ணியோட தான் வரணும். அந்த தண்ணி வந்து டிச்சு தண்ணியா வரும். அந்த டிச்சு தண்ணியில பாம்பு வரும், பூச்சி எதுனாலுமே வரும். அப்படி வந்து 2-3 பேர் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. இந்த 50 வருஷமாவும் இந்த கோரிக்கையை நடத்தி போராட்டம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சொல்யூஷனும் வந்ததே கிடையாது. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி ஜிஓ பாஸ் பண்ணிருந்தாங்க. அந்த ஏரியாவுக்கு வந்து பர்டிகுலரா ஒரு செடிமெண்டேஷன் மாதிரி ஒரு ட்ரைனேஜ் போடுறோம்னு சொல்லிட்டு. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவுக்கு ரோடு போடுறாங்க. ஆனா எங்களுக்கு என்ன தேவை, எங்களோட தேவையை பூர்த்தி பண்ணாம, எனக்கு இப்ப பசிக்குதுன்னா எனக்கு இப்ப சாப்பாடு வேணும், எனக்கு அப்புறமா சாப்பாடு எனக்கு தேவையில்ல. இந்த அரசியல் 2 அரசியல் கட்சிகளுமே வந்து இதுக்கு மேல புதுசா வரப்போறவங்களா இருந்தாலும் இது வரைக்கும் எந்த தீர்வுமே கிடையாது. எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை ஓப்பனா சொல்றேன். நான் அங்க கடை போட்டிருந்தேன். இதுல எல்லாம் பிரச்சனைகளா நீங்க சொல்லிட்டு இருக்கவங்க தான் இந்த பிரச்சனை இதன் மூலமா நான் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் வந்தது. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனையை வந்து நிச்சயமா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள், வரப்போற ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. தொழிற்சாலைகள் கேட்போம் கம்பல்சரி. ஏன்னா சேலத்துல இருந்து அதிகமா பாத்தீங்கன்னா சென்னை இருக்கட்டும், பெங்களூர் இருக்கட்டும், மற்ற மாவட்டங்களுக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ அதிகமா சேலத்துல இருந்து ரெகுலரா வெளியில போறாங்க. அதனால இங்க சேலத்துல கிட்டத்தட்ட 10-12 வருஷமாவே தொழிற்சாலை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா எதுவுமே வரல. ஆனா வறண்டலாம் நிறையவே இருக்கு. நினைச்சா பண்ணலாம், பண்ண முடியாம ஒண்ணும் கிடையாது கவர்மெண்ட்னால. ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க. தொழிற்சாலைகள் நிறைய கொண்டு வந்து வளர்ச்சி திட்டமா கொடுத்தாங்கன்னா, பொருளாதாரத்தில் ஏற்கனவே சேலம் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு தமிழகத்துல. இது வந்து வளர்ச்சி திட்டம் கொடுக்கும்போது முதலிடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கொலை, கொள்ளை, திருட்டு இது 3 சேலத்துல அதிகமா இருக்குங்க மேம். அதனால வந்து பெண் குழந்தைகள் பிளஸ் குழந்தைங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு இது எல்லாம் வேணும்னா எங்க சேலம் சிட்டிக்கு எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிட்டிங் வேணும்னு நான் வர ஆட்சியாளர்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, பெண்கள் பாதுகாப்பு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்காடுனா ரோப் கார் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ சொல்லியிருக்காங்க. மெட்ரோவும் கொஞ்சம் வந்துச்சுன்னா சேலம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பொது கழிப்பிடம் வந்து நடுவுல இருக்கு. அது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தாங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும் பெண்களுக்கு ஒசரம்.
சரி, சேலத்துக்கு மெட்ரோ வசதி வேணும் அப்படின்ற முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அங்க போக்குவரத்து நெரிசல் சொல்லும் போது இங்க அவரு மெட்ரோ சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டமா என்ன எதிர்பார்க்கறீங்க ஆட்சியாளர்கள் கிட்ட? தேசிய அளவிலான தொழில்நுட்ப கல்லூரி வேணும். அதே மாதிரி எய்ம்ஸ் மாதிரியான தேசிய மருத்துவ கல்லூரி வேணும். ஏன்னா இந்தியாவின் முதல் மாவட்டம். இந்த முதல் மாவட்டத்தில் இந்த வரையிலும் இந்த மாதிரி கல்லூரிகள் இல்ல. கல்லூரிகள் படிச்சுட்டு போற மாணவர்களும் பெங்களூரு, சென்னை மாதிரியான பெரிய நகரங்களுக்கு தான் இங்கிருந்து போறாங்க. அங்க போய் தான் வேலை வாய்ப்பை தேடுறாங்க. அதே மாதிரி சேலத்தை வளர்த்தணும்னா இந்த கல்லூரிகள்லாம் கண்டிப்பா வரணும். காவிரியாறு, வைப்பாறு, குண்டாறு, கிருஷ்ணாறுலாம் இணைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதி இருக்குது. இந்த சேலம் மாவட்டத்தில் ராட்சத குழாய் போட்டு எல்லா ஏரி நிரம்பி விவசாயம் செலுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பொருளாதார உயரும், விவசாயிகள் பொருளாதார உயரும். அதை நான் கேட்டுக்கிறேன் இந்த ஆட்சியாளர்கள். சேலம்ல தான் என்டர்பிரினர்ஸ் விமன்ஸ் அதிகம். நீங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, வீட்டில இருந்து சிறு குறு தொழில் பண்ற என்டர்பிரினர்ஸ் விமன்ஸ் அதிகம். ஆனா அவங்க தயாரிக்கிற பொருள் எங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க? அதுக்காக ஏதாவது ஒரு இடங்களை நீங்க இந்த இடத்துல இவங்களுடைய பொருளை இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்களும் பல தடவை கோரிக்கையா கேட்டுட்டோம். எங்களுக்கு விமன்ஸ் என்டர்பிரினர்ஸ் ஸ்டால் வேணும்னு கேக்குறேன். வீட்டுல இருந்து குறு தொழில் பண்ற விமன் செஞ்சு வெளியே கொண்டு வந்து விக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு கேக்குறேன். ஓகே, சிறந்த எம்எல்ஏ, சிறந்த எம்பி, காவல்துறை இது கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் மேடம். இதெல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல. இது கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் மேடம். சேலம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது இங்க இரும்பாலைக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை விவசாயிடம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஒரு உருட்டாலையா இருக்கு. அது உருக்காலையா மாத்தணும். அது மூலம் சேலம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சியோட பெருசாகும். அடுத்தபடியா விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு அரசாங்கமே நேரடியா கொள்முதல் செய்து சேக்கோ ஆலை நவீன முறையில சேக்கோ ஆலை அரைக்கணும். கரும்பு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா அரசு 4000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. கண் ஒன்று இருக்கு, இப்ப 4000 ரூபாய் கொடுக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேளாண் சட்டத்தினால பால் மூலப்பொருட்கள் வெளியில இருந்து கொண்டு வராங்க, இப்ப அமெரிக்கா போன்ற நாட்டுல இருந்து. அதனால பால் விவசாயிகள் எல்லாம் பாதிப்பாங்க. அதே மாதிரி மின்சார சட்டம் இப்ப இலவச மின்சார சட்டத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளை புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்ல. நம்ம பத்திரிகையாளர் கூட தாக்குறத செய்தி நீங்க பத்திரிகையில பாத்திருப்பீங்க. இங்க குறுக்கு பாறையூருங்கிற இடத்துல விவசாயிகள் 173 நாளா திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. அது என்ன கட்டங்காட்டியுமே இருந்து இப்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அது அரெஸ்டும் ஆயிருக்கிறாங்க. 40 நாள் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. அதை பத்தி அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அதை இடத்த மாத்தி தரணுங்கிறத எங்களோட கருத்துங்க. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சேலம் மாவட்டத்தில் ஒரு 30% பாத்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷமா குடியிருக்கிற இடத்துல அவங்களுக்கு பட்டா இல்லாம நிறைய பேர் சாதாரண ஒரு மக்கள் பட்டா இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா நம்ம ராமநாதபுரத்துல அம்மாப்பட்டை குட்டிக்காரட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மலை சைடு அந்த மலையில கிட்டத்தட்ட 25-30 வருஷமா குடியிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் பட்டாவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 2-3 இடம். அதே மாதிரி இன்னும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 30% பட்டா இல்லாம குடியிருக்கு. அவங்களுக்கு பட்டா கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப சௌரியமா இருக்கும். சரி, ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டம், சேலத்திற்கான வளர்ச்சி திட்டம். ஏற்காடு டு சேலம் ரோப் கார் தேவை. ஏன்னா ஏற்காடுல இருந்து சேலம் வரதுக்கு 1 hour டிராவல் ஆகுது. பேஷண்ட்டுங்க ஆக்சிடென்ட் ஆனா கூட கீழே அவசர சிகிச்சைக்கு சேலம் ஜிஹெச்சுக்கு தான் வர வேண்டியதா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா ரோப் கார் இருந்துச்சுன்னா பேஷண்ட்டும் ஈஸியா சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பொதுத்துறையான குடிநீரை அது பொதுத்துறையா தான் இருக்கணும். அது நீங்க ஒரு தனியாருக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கே ஒரு 10 நாள் 5 நாள் ஆகுது. ஒரு வாட்டி மாசத்துக்கு 2 முறை 3 முறை தான் வருது. நீங்க தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நாங்க கிடைக்கவே கிடைக்காது. அது ஒண்ணு. அடுத்தது அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்கும் இருக்குது, அங்க இருக்கக்கூடிய எலிகளுக்கும் அந்த அரசு மருத்துவமனை பயன்படுது. படுக்கை வசதி எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ எலிகளுக்கு இருக்குது. உணவு நாங்க கொண்டு போறோமோ இல்லையோ எலிகளுக்கு இருக்குது. இப்ப எலெக்ஷன் டைம் நடக்குது. ஒரு எம்எல்ஏ வீட்டு வீடா ஓட்டு கேட்கிறாரு, வராரு. அதுக்கப்புறம் ஆளே காணாம போயிடுறாரு. ஆனா அங்கங்க கல்வெட்டு மட்டும் வச்சிடுறாங்க. ஆனா ஓட்டு கேட்க வரவங்க மக்களோட குறை என்னன்னு கேட்கணும். மக்கள் வீடு தெருவரியா என்ன பிரச்சனை கவுன்சில் அணுகிச்சு கேட்கணும். ஆனா எதுவுமே கேட்கறது இல்ல. இதுவரை வர சட்டமன்ற தேர்தலில் நல்லபடியா ஆட்சி அமைஞ்சு நல்லா வரும். காவல்துறையும் அரசு ஊழியர்களும் சரியா அவங்க வேலையை பார்த்தாங்களாவே வாக்காளர்கள் பொதுமக்கள் சாமானியன் இலவசங்கள் நம்பாத தற்சார்பு பொருளாதாரத்தை கொடுத்தாவே அவங்க அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க. இந்த இலவசங்களை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம பாத்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கி 50-60 ஆண்டு காலம் ஆச்சு.
நம்மள முற்போக்கு சக்திகள் ஆண்டு 40 ஆண்டு காலம் ஆச்சு. ஆனா இப்பயும் எலெக்ஷனுக்கு சட்டப்பூர்வமா நம்ம என்ன பண்றோம், இலவசங்களை கொடுத்து மறைமுகமா ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கதாங்கிறோம். அது இல்லாம அரசியல் கட்சிகள் தனிப்பட்ட முறையில ஓட்டுக்கு காசு தராங்க. என்னோட இதெல்லாம் சாமானியான தற்சார்பு பொருளாதார வளர்ச்சிக்கு நோக்கி அவனை நோக்கி செலுத்தணும்னா அவன் ஓட்டுக்கு இலவசம் காசு எதுவும் கேட்க மாட்டான். அவன் விழிப்புணர்வா அரசியல் விழிப்புணர்வு அடங்கிடுவான். எங்களுக்காக புதிய தலைமுறைக்காக இங்கு இவ்வளவு நேரம் அமர்ந்து கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்த உங்கள் அனைவருக்கும் புதிய தலைமுறை சார்பாக நன்றி. நிச்சயமாக மக்களுடைய வழியை எப்போதுமே ஆட்சியாளர்கள், அவர் ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரப்போகிறவர்களாக இருந்தாலும் சரி, மக்களுடைய வழியை கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு பாலமாக புதிய தலைமுறை எப்போதுமே இருந்திருக்கிறது, இனிமேலும் எப்போதுமே இருக்கும். நன்றி, வணக்கம்.